வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், எழுத்தாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம் தோழர். சிபிஐ என்கொயரி டெல்லியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல்ல மக்கள் உயிரிழந்த விவகாரம். நடிகர் விஜய் 3 முறை ஆஜராகிவிட்டார். 3வது முறையாக நேற்றைக்கு முன்தினம் ஆஜராகி இருந்தார். இன்றைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கு போய் நேரில் ஆஜராகி இருக்கிறார். கிட்டத்தட்ட லஞ்ச் பிரேக்கு கூட இல்லாமல் ஒரு 4-5 மணி நேரமாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கடுமையான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ, இடி இது எல்லாமே பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக செயல்படுகின்ற, அவளுடைய அணிகளாக செயல்படுகின்ற இயக்கங்களாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த 10 ஆண்டுகளாகவே அப்படி தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர்கள் ஏதேனும் சதித்திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் மறுக்க முடியாது. இன்ஃபேக்ட் விஜய கூட்டணி பேசுவதற்காக அழைத்த மாதிரி தான் சூழ்நிலையில் இருந்துச்சு. அதே மாதிரி செந்தில் பாலாஜினன் அவர்களை வைத்து திமுகவை மிரட்டுவதற்காக அல்லது அவருடைய செயல்பாடுகளில் வேகத்தை குறைப்பதற்கான முயற்சிகளாக மிரட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து அஞ்சுவதற்கு திமுக காரன் அதிமுக காரன் அல்ல. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எது வந்தாலும் சந்திப்போம், அந்த மனநிலையில் தான் ஒவ்வொரு திமுக காரனுமே இருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த இனத்துக்காக போராடுறோம், மொழியை பாதுகாக்க போராடுறோம், நம்மளுடைய அடையாளங்களை பாதுகாக்க போராடுறோம். அப்போ இந்த ஒன்றிய அரசு, பாசிச பாஜக இது போன்ற மிரட்டல்களை செய்யும், எதிர்பார்த்த ஒன்று தான். அதை எதிர்கொண்டு நெருப்பாட்டில் நீந்தி உறுதியாக செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்லபடியாக வருவாருங்கிற எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லா விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவரோடு துணை நிற்கும். இல்லை, இது தேர்தல் நேரத்தில் இப்போ செய்திகளாகவே பார்க்கும்போது கூட அது ஒரு பெரிய நெருக்கடி இல்லையா? அமைச்சர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அமைச்சர் விசாரணை அப்படின்ற அந்த செய்தி நெகட்டிவ் இம்பாக்ட் அது ஏற்படுத்தாதா? எந்த இம்பாக்டும் ஏற்படும். நெகட்டிவ் இம்பாக்ட் சத்தியமாக ஏற்படுத்தாது. என்ன காரணம்னா, சிபிஐ கடந்த காலங்களில் யாரெல்லாம் விசாரிச்சிருக்குன்னா, பாரதிய ஜனதாவிற்கு எதிர் மனநிலை இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறது, அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்கிறது. எந்த விஷயத்துலையும் உண்மைக்காக ஒரு வழக்கு கூட சிபிஐ கடந்த காலங்களில் இந்த 10 ஆண்டுகளில் எடுத்த வரலாறு இல்லவே இல்லை. நீங்கள் அஜித் பவார் அவர்களை சொல்லும் பொழுது கூட 7,000 கோடி 70,000 கோடி எல்லா கதையும் சொன்னாங்க. 2 நாளில் சரியாக போச்சுன்னாங்க. இது மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது இன்றைக்கி சிபிஐ வழக்கு இருக்குது. அவரை விசாரணைக்கு கூப்பிட்டாங்களான்னா இன்றைக்கி வரைக்கும் கூப்பிடல. ஜெகன்மோகன் ரெட்டி மீது வழக்கு இருக்குது, கூப்பிட்டாங்களான்னா கூப்பிடல. நீங்கள் இது மாதிரி எல்லார் மீதுமே வழக்குகள் போட்டிருக்காங்க. அவர்களோடு அனுசரித்து செல்லுகின்றவர்களை மிரட்டுவதில்லை, அந்த ஃபைல்களை தொடுவதில்லை, அவர்களோடு அனுசரித்து செல்லுபவர்களை விசாரிப்பது கூட கிடையாது, வழக்குகளை நடத்துவதே கிடையாது. ஆனால் அவர்களை எதிர்க்கின்றவர்களை, சித்தாந்த ரீதியாக எதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய நமது தமிழர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை கண்டு கொங்கு மண்டலத்தில் பெரும் பயம் அவர்களுக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவரை முடக்குவதற்காக அல்லது அவரை மிரட்டுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த விசாரணையாக இருக்க முடியுமே தவிர வேற எந்த நோக்கமும் இருக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். திமுக காரங்க அத்தனை பேருக்குமே அது தெளிவாக தெரியும். அதனால் இதுக்கெல்லாம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகின்றவர்கள் நாம் அல்ல. இதில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அறக்கட்டளை சார்ந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் அங்கே கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஆதாரமாக கொடுத்துருக்குறாங்கன்னு இன்னும் விசாரணை முடிஞ்சு யாரும் வெளியே வரல. ஆனால் அதற்குள்ள ஊடகங்களில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளையை சேர்ந்த வாட்டர் பாட்டில்கள் கண்டுபிடித்ததை ஆதாரமாக கொடுத்திருக்கிறார்கள், அது பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஒன்றிணைவோம் வா போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்காக அவருடைய மாவட்ட கழக அலுவலகத்தில் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குற வழக்கம் உண்டு. அந்த கூட்டங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிற தண்ணி, இந்த பைத்தியக்காரனுங்க ஒழுங்காக கூட்டம் ஏற்பாடு பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்து பாதுகாப்பாக நடத்தியிருந்தானுங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ உதவி பண்ண போய் பேர் வாங்குற நிலைமையாக வரும். அப்போ தண்ணி இல்லாமல் தடுமாறுறாங்க, கூட்ட நெரிசல் இது மாதிரி மயக்கம் அடைகிறாங்கன்னு உடனே ஓடி போய் உதவி பண்ண பொல்லாப்பு. உதவி பண்ணதுக்கான பலனா இப்படி விசாரணை அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. சில நேரங்களில் இது மாதிரி நடக்கத்தான் செய்யும். நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் தண்ணி பாட்டில் கொடுத்தது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. அவன் ஏற்பாடு பண்ணி தான் நாம் ஏங்க அந்த இடத்துக்கு போகிறோம்? சரி, அவன் கூட்டம்னு பார்த்து நம்ம கொடுக்காமலா இருந்தோம்?
நம்ம தலைவரோட பாணி தான். நமக்கு வாக்களிக்காதவர்கள் கூட திமுகவிற்கு வாக்களிக்கவில்லையேன்னு வருத்தப்படும் வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள் அது மாதிரி தான் இருக்கும். அடுத்த முறை கண்டிப்பாக திமுக வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடிய வகையில் சொல்லும் பொழுது, இப்போ அதிமுகக்காரங்க நம்ம பிரித்து பார்க்கறது இல்லை, பாரதிய ஜனதாக்காரங்க நம்ம பிரித்து பார்க்கறது இல்லை, திட்டங்கள் எல்லாருக்கும் தான் அறிவிக்கிறோம். அப்போ அது மாதிரியான ஒரு மனநிலை தான் திராவிட முன்னேற்ற கழகத்து இருக்கும். அது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தாவேக்கு ஆர்கனைஸ் பண்ண கூட்டமாக இருந்தால் கூட அங்கே ஒரு சிரமம் ஏற்படுதுன்னா உதவிக்கு தான் நம்ம போகிறோம். போய் உதவி தான் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இவங்க அதான் சொல்கிறேனே, இவருடைய வன்மமும் இவருடைய சூழ்ச்சிகளும் இது போல பல்வேறு நிகழ்வுகளில் கடந்த காலங்களில் நடத்துறதை நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இது ஒன்று, அவ்வளோதான். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுக்கறது அப்படின்ற ஒரு இது மரபாக ஒரு வார்த்தையாக சொல்லுவாங்க. மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த டீ கடை, எந்த பெட்டி கடை, எந்த ஒரு கடைக்கு போனாலும், அது முடிவெற்ற கடையாக இருக்கட்டும் அல்லது செருப்பு விற்கிற கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு தண்ணி கேன் வச்சுருப்பாங்க அல்லது குடத்துல தண்ணி வச்சுருப்பாங்க. வழியில் போற வர்றவங்க கூட அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு போகலாம், அதுக்காக தான் அதை வச்சுருப்பாங்க. இப்போ தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதே ஒரு பிரச்சனையாக மாறுது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதுதான் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டான வித்தியாசம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம வந்தோடனே வீட்டில் வந்து சொம்பளை கொண்டு வந்து எங்கள் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா சொம்பளை ஃபஸ்ட்டு பிள்ளைகளோ யார் இருந்தாலும் சரி வந்த கெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொடுப்போம், டம்ளரில் கொடுப்போம், ஊற்றி கொடுப்பாங்க. யார் தண்ணி கேட்டாலுமே நம்ம வந்து மறுக்காமல் வந்து உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். தண்ணிங்கிறது ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் வழங்கப்பட வேண்டியது, இலவசமாக வழங்கப்பட வேண்டியது. வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே காசு தான். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம், இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி கற்பிப்பதற்கான வழக்கம் உண்டு. தமிழ்நாட்டில் அந்த வழக்கம் கிடையாது. அப்படி எதிராளியாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கும் உதவி செய்கின்ற வழக்கம், சிரமத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்கின்ற வழக்கம் நமக்கு உண்டு. அந்த இடத்துல கூட்ட நெரிசலில் செய்த உதவிகளை வரவேற்க வேண்டுமே ஒழிய, இதுபோல பழி சொல்லுவது உண்மையிலேயே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா போன்ற, அதிமுக போன்ற நயவஞ்சக சூழ்ச்சிக்கு பலியாகின்ற கட்சிகள் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தான் எனக்கு தோணுது. ஓகே, அவங்கெல்லாம் அதிமுகலாம் இவ்வளோ கீழ்த்தரமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த பாரதிய ஜனதா கூட சேர்ந்த பிறகு ஊடகத்துக்கு பேச வருகின்ற ஊடக விவாத பேச்சாளர்களாகட்டும், ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஆகட்டும், நம்ம பிஜேபியை திட்டினா அதுக்கு சப்பக்கட்டு கட்ட வருவாங்க. நான் கேட்பேன், ஏங்க நான் பாரதிய ஜனதாவை பற்றி பேசும் பொழுது நீங்கள் ஏங்க பதறீங்க அப்படின்னு கேட்போம். கிட்டத்தட்ட அவங்களும் அந்த சங்கி மனநிலைக்கே போயிட்டாங்க, அப்படிதான் நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு நியாயத்தை பேசணும். இப்போ பேசுகின்ற சாமானியர்களுக்கு, இந்த வீடியோ பார்க்குற சாமானியர்களுக்கு புரியும், நம்ம பேசுகிறதுல நியாயம் இருக்குது, ஒரு கஷ்டம்ன்றது தான் டக்குன்னு போய் உதவி பண்ணாங்கங்கிற பார்வையில் தான் இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க, முட்டு கொடுக்குறான் பாரு, 200 ரூபா ஊப்பி, இதெல்லாம் அங்கே எடுபடாது. இதெல்லாம் யாருன்னா அவங்கள திருப்திப்படுத்திக்கிறதுக்காக வேணா போட்டுக்கலாம். நீங்கள், நான் கேட்குறேன், உங்களை நான் பப்ளிக்கை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, பக்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் உதவிக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? நீங்கள் அரசியல்வாதிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஒன்று பாருங்களேன். நீங்கள் ஒரு பக்கத்து தெருவில் நீங்கள் குடியிருக்கீங்க, நீங்கள் பக்கத்து தெருவில் இப்படி நடந்துருச்சு, ஒரு கூட்டத்தில் நெரிசல் ஆகலாம் கீழே விழுந்துட்டாங்கங்கிறீங்க, தண்ணி உங்ககிட்ட வந்து ஒரு 50 பாட்டில் இருக்குது, இப்போ அங்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் நலனை பற்றிய தொடர்ந்து சிந்தித்து செயல்பட்டு வருகின்ற ஒரு இயக்கம், தமிழர் நலன் சார்ந்த இயக்கம். அந்த இயக்கம் அப்படி ஒரு பிரச்சனை வேற கட்சியோ இல்லை எங்கே நடந்தாலுமே தமிழ்நாட்டு மக்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கே ஒரு கூட்ட நெரிசல் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல அந்த கட்சி என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? கொண்டு போய் கொடுக்குறது முறை. ஆமாம், அதுதான் திமுகவுக்கு பழக்கம். இல்லை அவன் தாவேக்காரன், அவன் செத்தா எனக்கு என்ன, எக்கேடா போனா எனக்கு நான் என்னத்துக்கு போய் தண்ணி கொடுக்கணும் அவனுக்கு, நான் என்னத்துக்கு போய் அவன் உதவி பண்ணும், அவன் ஆஸ்பத்திரிக்கு போனா செத்துட்டு போறான், திமிருக்கு தானே போனவனுங்க அவனுங்கெல்லாம். அப்படி ஆஸ்பத்திரியில் போய் செத்துட்டு போறாங்கன்னு யாராவது ஒரு நபர் அது மாதிரி திமுக பேசியிருப்பாங்க, நடந்திருப்பாங்களா? அமைச்சர்கள் உடனே விரைவா போறாங்க, பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் ஓடுறாரு, என்ன தேவைகளோ சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள்ல இருக்கிற டாக்டர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அத்தனையும் செஞ்சாங்க. இதை விட பெட்டரா எப்படி சார் ஒரு கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணும்? இதை விட பெட்டரா எப்படி சார் ஒரு கட்சி செயல்படும்? இதை விட பெட்டரா எப்படி சார் நம்ம சார் பப்ளிக்கை ஹெல்ப் பண்ண முடியும்? அப்ப இது செஞ்சதெல்லாம் நீங்க தப்புன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாளைக்கு யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க. இது பேட் பிரெடிசன்ட் எக்ஸாம்பிள் ஆகும். கரூர்லயே பல கட்சிகள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு.
இத்தனைக்கும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் நடந்த போது வந்து பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட அந்த அளவுக்கு செய்திகள்ல அடிபடலை. ஆனா பாஜகவை விட்டுவிட்டு அதற்கு முந்தின நாள் அதே இடத்தில் கூட்டம் நடத்தி அதிமுகவை விட்டுவிட்டு எங்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு காரணம் திமுக தான், அதுவும் செந்தில் பாலாஜி தான் கை காட்டுறது. அந்த அது ஏன் அவரை கை காட்டுறாங்க அல்லது திமுகவை மட்டும் கை காட்டுறாங்கன்னு பாக்குறீங்க? அதுக்கு காரணம் திமுக அந்த 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 மாவட்டத்தில் பலமா இருக்கிறதும், அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய பயத்தை காட்டுது. அண்ணாமலைக்கு அவரை கண்டா பயம், பழனிசாமி ஐயாவுக்கு அவரை கண்டா பயம், நீங்கள் வேலுமணி அண்ணனுக்கு அவரை கண்டா பயம், நீங்கள் தங்கமணி அண்ணனுக்கும் அவரை கண்டா பயம். அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக, ஒரு அடையாளமாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு போர் வீரனாக காட்சியளிக்கிறார் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருக்கு இங்கே நீங்கள் கரூர்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் கொண்டு போய் பொறுப்பு போட்டிங்கன்னா கூட மாநகராட்சி தேர்தலில் 99 சீட்டுகள் ஜெயிச்ச வரலாறுலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்குறார். நாடாளுமன்றங்களில் தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்குறார். உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றியை பெற்றுக் கொடுக்குறார். அப்படின்னு சொன்னால் அந்த மக்களினுடைய அணுகுமுறை அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. மக்களுடன் பழகுவதற்கு எளியவராக இருக்கிறார். அப்போ மக்கள் விரும்புகிறார்கள். இது பாரதிய ஜனதாவுக்கு பேரிடியாக இருக்கிறது, அதிமுகவுக்கு பெரும் பலவீனமாக மாறுகிறது. அப்போ நீங்கள் யாரை நீங்கள் வீக் பண்ணணும்னா அதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ, திமுக எதனால் பலமாகுது, எந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தினுடைய வாக்குகள் ஒரு பக்கம் போகுதோ, அப்போ அதெல்லாம் குறைப்பதற்கான ஒரு முயற்சி தானே அவங்க எடுப்பாங்க. அதுதானே. ஏன்னா இவங்களுக்கு மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் பெட்டராக பண்ணலான்னு போகிற பழக்கம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்களுக்கு உடனே என்னென்னா ஒரு போலீஸோ, ஆளுங்கட்சியாக இருந்தால் போலீஸை பயன்படுத்துவாங்க. இங்கே ஆளுங்கட்சி அவங்க இல்லை. அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சிபிஐ அல்லது இடி. அப்போ இதை வச்சு அவரை மிரட்டணும், அவரை ஸ்லோ டவுன் பண்ணணும். அதுதானே அப்ஜெக்டிவாக இருக்க முடியும். ஓகே, இது கூடவா வந்து புரியாது நமக்கு. அப்போ அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. பாரதிய ஜனதாவினுடைய நோக்கங்களை, சூழ்ச்சிகளை தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வர்றது. என்ன சொல்லணும்னு சொன்னால் அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்து அவர்களுக்கு ஏவல் வேலை பார்க்கின்ற ஒரு இயக்கமாக தான் இன்றைக்கி வந்து சிபிஐ இருந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து சிபிஐ வந்து நியூட்ரலாக நடந்துக்கணும்னு சொன்ன காலமெல்லாம் போச்சு. நீ எந்த மாநிலத்தில் நீங்கள் வேணால் லிஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாமே யார் கைக்கூலியை வேலை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா உள்துறை அமைச்சர் அண்ணன் அமித்ஷா அவர்களுக்கு வேலையாளா அவர் சொல்கிறத அவர் ஏவி விட்டால் அந்த நாய் போய் கடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிஹேவியரில் தான் அந்த துறை இருந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும். இப்போ செந்தில் பாலாஜி என்னன்னா அவங்க சப்ரஸ் பண்ணணும், அவரை சைக்கலாஜிக்கலாக வந்து டிமோட்டிவேட் பண்ணணும், அதுக்கான முயற்சி. ஆனால் அப்படிலாம் நடக்காது. தமிழர்கள் எப்பவுமே வந்து நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தவறாக ஒருத்தரை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீறு கொண்டு வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து திமுகவை சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ, இதை வச்சு நீங்கள் மிரட்ட பார்க்குறீங்களோ, எழுதி வச்சுங்க. திமுக அந்த ஏரியாக்களில் 2 மடங்கு வேலை பார்ப்பாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி சரி வெளியே வந்தாங்கன்னா 2 மடங்கு வேலை பார்ப்பார். ஏன்னா இது கள அரசியல். மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதுதான் அரசியல்னு நம்பி வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ மீண்டும் மீண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக மட்டும்தான் வேலை வைப்பாங்க. ஏவல் துறைகளை வச்சு கட்டுப்படுத்த நினைச்சாங்கன்னு சொன்னால் அது நடக்காது. கடந்த காலங்களிலும் அது நடந்ததில்லை, இப்பொழுதும் நடக்காது, எதிர்காலத்திலும் இது போன்ற மிரட்டல்களுக்கெல்லாம் திமுக அடிபணியாது. தொடர்ந்து செய்தி நரேட்டிவ்ஸ்ல பார்க்கும்போது தமிழ்நாட்டில் திமுக விசஸ் தாவேக்கான்ற ஒரு போட்டி இருப்பது போன்ற தோற்றத்தை பார்க்க முடியுது. அதிமுக வந்து அந்த பிரதான லைம்லைட்டை தக்க வச்சிருக்கிறாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியா மாற்றப்படுகிறது. இப்போ உதாரணத்திற்கு இப்போ சிபிஐ வழக்கா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து வந்து தாவேக்கா தான் செய்திகளில் பிரதானமான பேசுபொருளா மாறுது. இப்போ திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்றது தான் கிரவுண்ட் நரேட்டிவாகவும் இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு கிளாஸ் ரூம், அந்த கிளாஸ் ரூமில் ஒரு மாணவன் வந்து 90 மார்க்கு, 95 மார்க்கு, 92 மார்க்கு இப்படி வாங்கி ஒரு 500க்கு ஒரு 485 வாங்கின மார்க், நல்லா படிக்கிற பையன். அவன் இப்போ காலேஜ் சேர்றதுக்கான அடுத்த கட்ட நிகழ்வுக்கு போகிறான், அடுத்த கட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறான். இன்னொரு பையன் அந்த கிளாஸ்லேயே இருக்கிறான், எக்ஸாமே அட்டன் பண்ணல, 14 மார்க்கு, 12 மார்க்கு, 20 மார்க்குன்னு வாங்கி எல்லாத்துலேயும் ஃபெயிலான பையன். இப்போ நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் காலேஜ் சேர்றதுக்கு நீங்கள் அந்த பையனுக்கு சீட்டு கொடுப்பீங்களா, இல்லை இந்த பரீட்சையை அட்டன் பண்ணாத
பனையூர்லேயே இருக்கிற பையனுக்கு நீங்கள் கேட்பீங்களா? அரசியலுங்கிறது முழு நேரம் மக்கள்கிட்ட உங்களை ஈடுபடுத்திக்கணும், மக்கள் சேவையில் ஈடுபடுத்திக்கணும், கட்சி வேலையை தினந்தோறும் பார்க்கணும். அதுதான அரசியல். நீங்கள் அரசியலுங்கிறது என்ன? மக்களினுடைய நலனுக்காக உழைக்கின்றது, அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவது, உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறது, அந்த சொன்னது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சொல்லி அதை செஞ்சு காட்டுறது. நீங்கள் பப்ளிக் லைஃப்பில் ஆட்சியில் இல்லாத போது அவர்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை நம்பி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க ஆரம்பிப்பது. இப்போ நான் கேட்குறேன், இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் தாவேகா செஞ்சுருக்கா? விஜய் செஞ்சிருக்காரா? ஆக்கப்பூர்வமான கொள்கைகள் ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஏதேனும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. மாணவர்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? விவசாயிகளுக்கு ஏதேனும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு ஏதேனும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? தொழிலாளர்களுக்கு ஏதேனும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஐடி பாலிசி ஏதாவது டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏதேனும் அறிவிப்புகள் இருக்கின்றதா? இப்படி ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே அறிவிக்காத ஒரு நபரை, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, பரீட்சையே எழுதாத ஒரு பையனை, காலேஜில் சீட்டுக்கு நீங்கள் கேட்குறேன்னு அப்ளிகேஷனே போடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு பையனை நீங்கள் கொண்டு வந்து எதோட கம்பேர் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டீங்க, இப்போ செகண்ட் மார்க் இடத்துல யார் தான் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் மறுக்காமல் சொல்லுவேன், தவறான சேர்க்கையில் இருக்கிற அதிமுக தான். அந்த பையன் பாஸ் வாங்குறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருந்தான். ஏன்னா சேர்க்கை சரியில்லை, அந்த ஸ்கூலுக்கு வரவே விடுறதில்ல அந்த பையன். வா மாப்பிள்ள அங்கே போகலாம் இங்கே போகலாம், கிளாஸில் அட்டண்டன்ஸே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அட்டடிச்சு கூப்பிட்டு போயிடறாங்கன்றீங்க. அப்படிதான் உண்மை. என்ன வேற என்ன? வா நம்ம கோயிலுக்கு போகலாம், வா நம்ம அங்கே போகலாம், வா அந்த ஜாதி கலவரத்தை தூண்டலாம், வா இவனுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடலாம். இவன் எப்படா, நம்மளாம் ஆண்ட பரம்பரை தெரியும்ல, நம்மளாம் யார் தெரியுமா இப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூலில் ஒரு சில டிக்கெட்டு சுற்றும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான டிக்கெட்டு தான் பாஜக. இல்லை அப்படி இழுக்கிறாங்கன்னா சொந்த புத்தி இல்லாத ஒருத்தர் தானே அப்படி ஈல்டாவாங்க. அப்போ அந்த பையனுக்கு சொந்த புத்தி இல்லாமல் போயிடுச்சுன்னு உண்மையாக இல்லாமல் போச்சு. பழனிசாமி ஐயா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாப்புல அந்த பையன். இப்போ அவருக்கு வேற வழி கிடையாது, அது கூட சேர்ந்து சேர்க்க பழகிருச்சு, கேஸு பெண்டிங் இருக்குது. அப்போ கூட போய் தானே ஆகணும். மாப்பிள்ள உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன், உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், நீ சிகரெட் குடிச்சல, மறுபடியும் நீ சரக்கு அடிச்சல. அது மாதிரியே ஒரு ஸ்கூல் பையனை மிரட்டினீங்கன்னா என்ன பண்ண, மாப்பிள்ள கம்முன்னு வந்துடும், அப்பாட்டெல்லாம் சொல்லிடாதரா, அப்படி தானே போவான். அது மாதிரி தான் இப்போ பழனிசாமி ஐயா எதை கேட்டாலும் சேர்ந்து செஞ்ச தப்பு இவன் தான் கூப்பிட்டு போய் கவனம் எடுத்தது. இப்போ அதை கூட்டிகிட்டு போய் இவன் கிளாஸுக்கு அட்டடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல முடியும்? கிளாஸே அட்டன் பண்ணுறது இல்லை, படிக்கிறது இல்லை, நல்லா இருந்த பையன். அப்போ இரண்டாம் இடத்துல அதிமுக இருந்தாலுமே கூட சேர்க்கை சரியில்லாத காரணத்தினால் பாஸ் வாங்குறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு. பாஸ் வாங்குறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக வர்றது. அப்போ அதுக்கே இந்த தடவை தேர்தலை தடுமாறும். இந்த தடவை ஆனால் எலெக்ஷனுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கியிருக்காங்க. முதலமைச்சரை நோக்கி சிவி சண்முகம் மிக கடுமையான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கிறாரு. எங்கே போனாலும் கனவை சொல்லுன்னு கேட்குறீங்களே, என்ன வேணும்னு கேட்குறீங்களே, எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு ஓப்பனாக ஒரு மேடையில் சிவி சண்முகம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நடத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு என்னுடைய கனவுல ஒரு நடிகை இருக்கிறான்னு சொல்லி அவள் தான் வேணும்னு கேட்குறான்னா, இதெல்லாம் நான் மந்திரியாக இருக்க தகுதியானாலா? சட்டத்துறை மந்திரியாக இருந்தாலும் சொல்லுது அசிங்கமா இல்லை? ஏங்க இது மட்டுமா அவர் பேசியிருக்காரு? நீங்கள் அவர் பேசுனதெல்லாம் கணக்கில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்த கட்சி, அவர்களை தலைவியாக கொண்டிருந்த ஒரு கட்சி, ஒரு பெண்ணை தலைவியா கொண்டாடின ஒரு கட்சியில இப்படி ஒரு நபரா? எவ்வளவு கண்ணியம் மிக்கவர்களா இருந்திருக்கணும். ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பெண்ணியத்தை பத்தி தவறா பேசுற சூழல் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வேண்டிய ஒரு கட்சி. ஏன் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு அதோட இன்னும் அதுக்கு ஈக்குவலா இன்னும் மோசமா, அதோட கேவலமா பேசியிருக்காரு. சீலை மட்டும் கொடுத்தா போதுமா? பாவாடை யார் கட்டி விடுவா? என்னங்க இதெல்லாம்? என்னங்க கட்சி இது? ஏங்க என்ன கூட்டம் நடக்குது, என்ன ஆர்ப்பாட்டம் நடக்குது? அப்போ இவங்களுடைய பொது அறிவும் இவங்களுடைய அரசியல் அனுபவமும் இவ்வளவுதான். இந்த தரம் இப்படி தான் இருக்கு. பாரதிய ஜனதா கூட சேர்ந்தா வேற எப்படி சிந்திக்க முடியும்? அவர்கள் தான் பெண்களை மதிக்காதவர்கள். அவர்களுடைய வர்ணாசிரமப்படி, அவர்களுடைய கணக்குப்படி
5ஆம் நிலைக்கு கீழ் 6ஆம் நிலையில் பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்கின்ற வழக்கம் தான் அவங்களுக்கு உண்டு. இவங்க பேசுனதும் அவர்களுடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலையும் ஒன்னாத்தானே வருது. அதான் சொன்ன சேர்க்கை சரியில்லை அதிமுகக்கு. இன்னொரு பக்கம் நடிகைகளை வைத்து இன்னொரு இப்ப இவங்க நடிகைகளை வைத்து பேசுறாங்க அப்படின்னா, நடிகர்களை வைத்து பேசுகின்ற கட்சியா தாவேக்கா இருக்கு. அங்க வந்து ரஜினிகாந்தை திமுக மிரட்டி அரசியலுக்கு வரவிடாம பண்ணிடுச்சு, அவர் பயந்துட்டாரு அப்படின்னு பேசி கடுமையான விமர்சனங்கள். இன்றைக்கு ரஜினிகாந்த் வந்து காலம் பேசாது, பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொன்னது ஞாபகப்படுத்துறேன். வள்ளுவருக்கு காவி உடை உடுத்தினார்கள், எனக்கெல்லாம் உடுத்த முடியாதுன்னு சொன்னார்ல. ஆமா, அவர் தெளிவாக இருக்காரு. வள்ளுவருக்கு கொடுத்துன மாதிரி எனக்கும் சாயம் பூச பார்க்குறாங்க. சாயம் அதான் அர்த்தம், வேற என்ன. அவர் தெளிவாக தான் இருக்காரு. சரி, அவர்லாம் ஜென்டில்மேன். அவரை பொறுத்த வரைக்கும் மனசில் படுறதை பேசிடுவார். அதான் சொல்கிறேன்னு, அரசியலில் இருக்கக்கூடாதவர்கள் யார் அப்படின்னா, கடந்த காலங்களில் எப்படி நடந்திருக்காங்கன்னு வச்சு பார்த்தோம்னா, ஆதவ அர்ஜுனாலாம் ஒரு எலக்ட்ரல் மெட்டீரியலே கிடையாது, ஒரு பொது வாழ்க்கைக்கு தகுதியான நபரே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் திமுகவில் எத்தனையோ பேர் வேலை செய்கின்ற ஒரு ஐபேக் என்கின்ற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறார், வேலைக்கு சேருகிறார். அங்கே வேலை பார்த்த 1000 சில்லற பேரில் அவரும் ஒருத்தர். அவர் ஆனால் உதயநிதிக்கு அடுத்த இடத்துல தான் இருந்தேன்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. அதான் சொல்கிறேனே, அவரே சொல்லிக்க வேண்டியது தான். அதாவது என்ன, இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னு சொன்னால், இந்த கழுதை வந்து புளியை பார்த்து கோடு போட்டுக்கிச்சுன்னா என்ன, கழுதை புளி ஆயிருமா என்ன? கழுதை புலி கூட ஆக முடியாது, ரெண்டுமே ஆக முடியாது. அவ்வளோதான் லாஜிக். அப்போ புலி கூட போராட முடியுமா என்ன? அப்போ தன்னைத்தானே நினச்சிக்கிறது, அதனால் எதிர்த்து சூடு போட்டுக்கிற கதையாக தான் அதை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அங்கேருந்து இவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே வராரு. அங்கே அவங்க தலைவருடைய அனுமதியே இல்லாமல் சில இணையதள பதிவுகளை போடுறாரு. அதான் தலைவர் பேஜ்லேயே தலைவருடைய பேஜை மெயின்டைன் பண்ணுறோங்கிற பேரில் போடுறாரு, குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்கிறாரு. இப்போ அவருடைய மச்சான் பாண்டிச்சேரியில் போய் குழப்பிக்கிட்டு இருக்காப்ப. அப்போ அவர்கள் இது மட்டும் இல்லாமல் ரூட்டுன்னு ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு 200 பேர் ஒரு ஆஃபீஸை எடுத்து வச்சு 200 பேருக்கு நிறைய ஃபேக் ஐடிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பதிவை உருவாக்கிட்டு இருக்கிறது, ரீட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, வேணுங்கிற செய்திகளை டாப்பில் கொண்டு வந்து சாஃப்ட்வேர் வச்சு பண செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா அவங்க மாமனார் மார்ட்டின் அவர்கள் பெரிய தொகையை அவருக்கு செட்டில் பண்ணியிருக்காப்புல. அந்த குடும்பத்துக்கு அரசியல் ஆசை. மார்ட்டின் அவனுடைய மனைவி இன்னைக்கு அதிமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. அவருடைய மகன் பாண்டிச்சேரி தேர்தலுக்கு, ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டில் வந்து இப்போ தாவேக்கால. அப்போ விசிகே விட்டு நீக்கப்படுகிறார். அஜெண்டா என்ன வருது அப்படின்னு சொன்னால், ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் விசிகேவை கூட்டணியிலிருந்து பிரித்து கூட்டிகிட்டு வரணும். அப்போ அந்த உடைக்கிற வேலைக்கு தான் இப்படி ஒரு சண்டை உருவாக்கி விடுற வேலையை செய்கிறாப்புல. அது நடக்கலை. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அவரை கட்சியை விட்டு ஒதுக்கிட்டாங்க. வெளியே போ தம்பி, இது சரி வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அது போய் எங்கே சேருது, அங்கே சேர்ந்துச்சு. இப்போ என்ன வேலை பண்ணி வச்சுருக்காப்புல, விஜயை கொண்டு போய் பாஜக சிபிஐ கேஸில் கோத்து விட்டு வந்திருக்காப்புல. சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் கேஸை போட்டாப்புல. அதனால தானே விஜய் இன்னைக்கு சிபிஐ கோர்ட்டுக்கு போகிறாப்புல. இல்லைனா அங்கே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அவசியம் ஏற்படுமா? இல்லை, இன்னைக்கு 3 முறை விசாரணைக்கு போயிருக்காப்புல. அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்கன்னா மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிபிஐக்கு போனால் வேறு எதுக்கு போவாங்க? பாரதிய ஜனதா சிபிஐ கூப்பிடுதுன்னா 2 காரணம் தான். ஒன்று, மிரட்டி அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அதை கேட்டுக்கிட்டு வெளியே வரணும். அது இப்போ செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களோட கூட்டணியில் சேர்ந்துடணும், எங்களுக்கு இணக்கமாக இருக்கணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும். இது 2க்கு மட்டும்தான் சிபிஐ பயன்படுவதே. அப்போ இதில் கொண்டு போய் சிக்க விட்டது யாரு? ஆதவ அர்ஜுனாவுடைய வழக்கு தான் மொத்தமாக கொண்டு போய் விஜயை சிக்க விட்டுச்சு. அப்போ ஆதவ அர்ஜுனா போகின்ற இடங்கள் எல்லாமே குழப்பங்களின் உச்சநிலையாகவும் பாதகத்தை அவருடைய தலைமைக்கு விளைவித்துக் கொண்டிருப்பதாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. அவர் ஒன்றா, நீங்கள் அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ், நீங்கள் நிர்மல்குமார், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அண்ணன் செங்கோட்டையன். அவன் செங்கோட்டை அண்ணைய ராசி எங்கே போனாலும் சின்னமாக பார்க்குற மாதிரியே ஆகுது.
அப்போ இவர்கள் 4 பேருமே நான் சொல்கிறேன் வேறு கட்சியிலிருந்து எந்த ஒரு கொள்கையுமே இல்லாமல் அரசியலில் குறுக்கு வழியில் பதவி வேணும், தன்னால் அது இல்லாமல் இருக்க முடியாது, தனக்கு அதிகாரம் வேணும், எந்த கொள்கையும் தேவையில்ல, பணம் இருந்தால் போதும், இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளே வந்து தான் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு குறுகின மனப்பான்மையோட வந்து இந்த வேலையில் விஜய் கூட சேர்ந்துருக்காங்க. வேற ஏதாவது கொள்கை இருக்கா அவங்களுக்கெல்லாம்? ஒரே கருத்துல இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரே கருத்து, தான் நல்லா இருக்கணும், திமுகவுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா? அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. செங்கோட்டையன் என்ன நோக்கத்துக்காக வெளியே போனாரு? பழனிசாமி ஐயா மதிக்கலைங்கிறதுக்காக வெளியே போனாரு. அதான, அதனாலதான் தேவைகளை போய் சேர்ந்தாரு. வேற ஏதாவது காரணம் இருந்துச்சா? இல்ல, புது ரத்தம் இளம் ரத்தம் பாய்ச்ச போறோம்ன்றாரு அவரு. அவரு எப்படி போய் பாய்ச்ச முடியும்? அவர் முடியாது இல்ல. அவருக்கு நல்லா எனர்ஜெட்டிக்கா தானே இருக்கிறாரு. அவர் இருப்பாருங்க, அவரால் பாய்ச்ச முடியுமானா முடியாது. எல்லாத்தையும் எப்படி அவர் பாய்ச்ச முடியும்? நீங்க ஏன் நம்ம நாஜில் சம்பத் அண்ணன் போயிருக்காங்கல்ல? ஆமா, இது எல்லாம் யாரு? திமுக தாவேக்காவை காப்பி அடிச்சுதான் திமுக மாநாடு நடத்துது. தாவேக்காவை காப்பி அடிச்சுதான் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்ல பேசுறாரு. அப்படி பல விஷயங்கள் சொல்றாரு நாஜில் சம்பத். இல்லை, அவர் பேசுறதெல்லாம் அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். அவர் தொடச்சிட்டு போயிடுவார். அவருக்கு என்ன எதை வேணாலும் பேசுவார், தொடச்சிட்டு போயிட்டே இருப்பார். அதனால் அவர் பேசுறதுக்கு அர்த்தம் எடுத்து வச்சு பேசணும்னு சொன்னால் நிறைய தப்பாக வரும். வேண்டாம். அவர் பேசுனது இன்னும் சினிமாவில் ஒரு டைலாக் வந்துச்சு, என் தலைவன் யாரை வேணாலும் வச்சுருப்பான், எதுக்குடா கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் யாரா கேட்குறதுன்னு கேட்ட கதை தானே. சினிமா டைலாக் மாதிரி இருக்கலாம். எந்த நேரத்தில் அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இப்படிலாம் வரும், இந்த கட்சியில் போய் சேர போகிறோம், அதுக்காக இப்போ சொல்லி வச்சுருக்கா இருக்கலாம். ஆனால் அவர் பேசுகிறதுக்கெலாம் தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இவர்கள் 4-5 பேருமே என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் என்று சொன்னால் அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள். அரசியல் கழிவுகள் எல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்திருக்கிறது. இது கரை சேராது, எந்த ரூபத்திலையும் நலன் பயக்காது. ஆனா கரை சேரும் படகுன்னு நீங்க சொல்ற திமுக கூட்டணியில விரிசல் அப்படின்னு தமிழ் ஜனத்துல செய்தி வருது. இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கல, விசிகாவுக்கு சீட்டு ஒதுக்கல, திமுக வந்து கூட்டணி கட்சியில புதிய கட்சிகளை வச்சுட்டு ரொம்ப காலமா கூட இருந்தவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்களை தமிழ் ஜனத்தின் மூலமா பத்திரிகை அந்த ஊடகத்தின் மூலமா வைக்கிறாங்க. தமிழ் ஜனம் பத்திரிகை வந்து சரியா சொல்லணும்னு சொன்னால் ஒரு பார்ப்பனர் ஊடகம். அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கணும்னு ஒரு ஆசைக்கு கிளுகிழப்புக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை போட்டு அந்த செய்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு வீட்லேயே உட்காந்துக்குவாங்க. அவ்வளோதான் லாஜிக். தான் விரும்புறதை தானே எழுதி படிச்சுக்கிறது. அவங்களே எழுதி பார்த்துட்டு இல்லை, அது எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருப்பது பிடிக்காது, அணி வலு பெறுவது பிடிக்காது, தமிழ் மக்களினுடைய நலன் பிடிக்காது. இங்கே குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குன்னு யார் நினைப்பான்னா, அந்த வீடு சம்மந்தப்படாத வெளியில் இருந்த ஒரு நபர் தான் அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்துட்டு இருந்தால் தான் அவன் போல போடும்னு நினைப்பான். இங்கே இந்த வீட்டில் இருக்கிற ஒரு குடும்ப உறுப்பினரே எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், நல்லது நடக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த இடத்துலையாவது இவர்களுக்கு இது மாதிரியான மனநலம் இருக்குமா? நீங்கள் தமிழ் ஜனம் பத்திரிக்கை மட்டும் நீங்கள் சொல்லிங்கன்னா தினமலர் பத்திரிக்கையும் சேர்த்தே சொல்லுவேன். இவர்கள் அதாவது எழுத்து வடிவத்தில் தினமலர் தன்னுடைய ஆசையை, அந்த சமூகத்தினுடைய ஆசையை, தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆரிய சிந்தனைகளை, இந்த சூழ்ச்சிகளை, இந்த மாதிரியான தமிழர் நலனுக்கு எதிரான விஷயங்களை எழுதி சந்தோஷப்பட்டுக்கிறது தினமலர். நாம் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம், தலைவர் அறிவித்தாங்க. அதாவது காலை சிற்றுண்டி குழந்தைகளுக்கு வழங்குவதாக. அவன் பார்வை எங்கே போகுது பாருங்களேன். டாய்லெட்டு மலத்தால் நிரம்பி வெளிகிறதுன்னு போடுறாப்புல. ஒரு ஸ்கூலில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது. ஒரு நல்ல மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, அவனுடைய எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பு தான் வார்த்தைகளாக வரும். வார்த்தைகள் தான் அவனுடைய குணநலனாக மாறும். அதற்காக தான் அவன் மதிக்கப்படுகிறான். இந்த பத்திரிகைகளில் நல்ல செய்திகள் என்னைக்காவது வருதான்னு நீங்கள் பாருங்களேன், வரவே வராது. எல்லாமே நெகட்டிவ் நரேட்டிவ் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஹிடன் அஜெண்டாவோடு இருக்கும். இது முழுக்க எங்கன்னா அவங்க சாஸ்திரம் சொல்லி தந்ததாக இருக்கும். எதை வேணாலும் செய்யலாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு, எந்த தப்பை வேணாலும் செய்யலாம், அதை நியாயப்படுத்தி ஆனால் திரும்ப பேசிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கக்கூடிய பத்திரிக்கை தினமலர். இந்த தின ஜனமும் அதே தான், வேற எதுவுமே கிடையாது.
இதை தினமலம்னு வச்சுக்கலாம், ரெண்டுக்கும் அந்த பேர் பொருந்தும். அதனால் இவர்கள் இருவரையும் தயவு செய்து போடுகின்ற செய்திகளை பார்த்து நம்ம மனசை போட்டு சஞ்சலப்பட்டுக்க தேவையில்லை. அவங்க வந்து அப்படி எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னால் நாம் கரெக்டாக போகிறோம்னு அர்த்தம், நமக்கு சரியாக இருக்குன்னு அர்த்தம். தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதனால் அதை பொருட்படுத்த வேண்டாம். இல்லை, மலம் ஜலம்னு ஒரு பத்திரிகையில் இப்படி பேசலாமா? இல்லையே, அவங்க எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் அந்த ஆர்டிக்கிளாக இருக்க முடியும். அதான் சொன்னேன், இது மட்டுமா எழுதுனாங்க? காங்கிரஸ் கூட பிரச்சனை இருந்தப்ப எத்தனை செய்தியை போட்டிருப்பாங்க. நான் இப்போ மீடியாலெல்லாம் அந்த ஒரு 15 நாள் இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்போ நான் சொல்லுவேன், அவங்க எண்ணத்தை அவங்களே எழுதி திருப்திப்படுத்தி சந்தோஷப்பட்டு தூங்கிடுவாங்க. தூக்கத்தில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அப்படி ஒரு செய்தியை பார்த்துட்டு தூங்கணும்னு ஆசை. அவங்க வீட்டில் பாருங்கள், வேறு சேனலும் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் அந்த நம்ம ஆளுங்க யாருமே அந்த சேனலை பார்க்க மாட்டாங்க. அது அவங்கள திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அவங்களே எழுதி பார்த்து அவங்களே ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிறது. அவங்க என்னெல்லாம் நெகட்டிவ் எழுதுகிறாங்களோ அது எல்லாம் அந்த இனத்தினுடைய மன வெளிப்பாடு, அவருடைய நோக்கம் அதுதான். அதனால் அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுத்து தயவு செஞ்சு அதுக்கு பேசுறது எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு வருத்தமாகவே இருக்குது. மன வெளிப்பாடுன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், மன வெளிப்பாடு இல்லை. இல்லை, அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்.